இந்த விளக்க ஒரு முறை போடுங்க, தலையெழுத்தே மாறும். ஏழை கூட கோடீஸ்வரராவது உறுதி. அது எப்படி அப்படிங்கறத தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கும், அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இப்ப பதிவை பார்க்கலாம். மாசத்துல ஒரு முறை இந்த விளக்க போட்டா கூட போதுங்க, உங்க தலையெழுத்தே மாறி உங்களுக்கு கடன் சுமை இருக்குன்னா அந்த கடன் சுமையிலிருந்து நீங்க விடுபட்டு வறுமை நீங்கி மிகப்பெரிய செல்வந்தராக கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது தாங்க இந்த தீபம். அதீத சக்தி வாய்ந்தது. மாசம் கடைசியானா கையில காசு இல்லையே என்ன பண்றதுன்னு எத்தனையோ குடும்பங்கள்ல இன்னமும் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. அது பத்தாதுக்கு இஎம்ஐ கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், பணம் இல்லையேன்னு தவிக்கிற குடும்பங்கள் இந்த விளக்க மாசம் ஒரு முறை நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. வீட்டுல லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும், ஐஸ்வர்யம் பெருகும். இந்த விளக்க எந்த நாள் எப்படி செய்யணுங்கிற முறைய முழு தகவலை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு இந்த தீபத்தை ஏற்றுங்க. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதை என்னைக்கு ஏத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசம் ஒரு நாள் அப்படிங்கிறது அந்த நாள் எந்த நாளா இருக்கணும்னா வியாழக்கிழமையா இருக்கலாம். ஏன்னா குபேர பகவானுக்கு உரிய நாள் வியாழக்கிழமை, அல்லது வெள்ளிக்கிழமையா இருக்கலாம். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உரிய நாள். அடுத்தது பௌர்ணமி. பௌர்ணமி அப்படிங்கிறதே லக்ஷ்மி, குபேரர், பெருமாளுக்கு உரிய நாள். அதனால இந்த 3 நாட்கள்ல ஏதாவது ஒரு நாட்கள்ல இந்த விளக்க மாசம் மாசம் ஏற்றுங்க. வியாழக்கிழமெல்லாம் குபேர வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டுல அல்ல அல்ல குறையாத செல்வம் பெருகும் அப்படின்னு ஐதீகம். இந்த வியாழக்கிழமையில எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை மாலை 5 to 8 போடுங்க. ஏன்னா இந்த நேரத்தை குபேர நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல போட முடியல, மாசம் மாசம் ஒரு நாள் தான் அந்த விளக்கு போட்டுட்டு வர்றீங்க, அந்த குறிப்பிட்ட நாள்ல நீங்க அந்த மாலையில வெளியில போயிடுறீங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவது அப்படின்னா அதற்கு பதிலா நீங்க காலையில 5 to 7 பிரம்ம முகூர்த்தத்துல இந்த விளக்கை ஏத்துங்க. அடுத்தது வெள்ளிக்கிழமை இந்த தீபத்தை ஏற்றலாம். எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிர ஓரை காலையில 6 to 7 வரும். அதை விட்டீங்க அப்படின்னா மதியம் 1 to 2 வரும். இந்த நேரத்துல இந்த தீபத்தை போடுங்க. இதே மாதிரிதான் வெளியில போறோம், இந்த நாள்ல எங்களால ஏத்த முடியல, மாசத்துல ஒரு நாள் இந்த தீபத்தை சரியா ஏத்த முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்துக்கு பதிலா காலையில 5 to 6 பிரம்ம முகூர்த்தத்துல போடுவது மிக சிறந்த பலனையும் தரும். அடுத்தது பௌர்ணமி நாள்ல எப்ப ஏற்ற வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பௌர்ணமியில சுக்கிர ஓரை எந்த நேரத்துல வருதோ அந்த நேரத்துல இந்த தீபத்தை போடுங்க. சுக்கிர பகவானோட அருளும் மகாலட்சுமியோட அருளும் பெருமாளோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும். மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி திதி அன்று சுக்கிர ஓரை எந்த கிழமைனா அந்தந்த கிழமைக்கு பொறுத்து சுக்கிர ஓரை வரும் இல்லையா, அந்த நேரத்துல அந்த சுக்கிரை ஓரை நேரத்துல இந்த தீபத்தை ஏற்றுங்க. இந்த தீபத்தை எப்படி ஏற்றுவது அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு முன்பு இந்த வீடை அந்த தீபத்தை ஏத்துற அன்னைக்கோ அல்லது அதற்கு முதல் நாளோ சுத்தம் செஞ்சுக்குங்க. கல்லுப்பு மஞ்சப்பொடி போட்டு வாரம் சுத்தம் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இல்ல இந்த தீபம் ஏத்தும் பொழுதாவது நீங்க இந்த மாதிரி சுத்தம் செஞ்சுக்குங்க. வாரம் கல்லுப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு நீங்க சுத்தம் செய்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுல மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாள். அடுத்து பாத்தீங்கன்னா கோமியம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த கோமியத்தை வாங்கி வச்சுக்குங்க. இதை நம்ம வீட்டில் மஞ்சப்பொடி கலந்து தெளித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இந்த தீபம் ஏற்றும் போது தான் அப்படின்னு இல்லை, எப்போவுமே வெள்ளி செவ்வாய் பௌர்ணமி இந்த நாட்களில் கோமியத்தை வாங்கி, அதுவும் காலையில் மாடு அந்த முதல்ல விடுது பார்த்தீங்களா, அந்த கோமியத்தை வாங்கி மா இலையால் அதில் மஞ்சப்பொடி கலந்து அந்த கோமியத்தை தெளித்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாடு எல்லோருக்கும் பக்கத்துல இருக்கும்னு சொல்ல முடியாது. முடிகிறவங்க இதை வாங்கிட்டு இந்த கோமியத்தை இது மாதிரி தெளிச்சுக்குங்க. இப்ப இந்த விளக்கு எப்படி ஏத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு மருதாணி இலை தான் வேணுங்க. மருதாணி இலையில மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அப்படிங்கிறது எல்லோருக்குமே நமக்கு தெரியும். இந்த மருதாணி செடி எந்த வீட்டுல இருக்குதோ அங்க அந்த இடத்த சுத்தி ஒரு விதமான ஈர்ப்பு சக்தி இருக்கும். அந்த வீட்டுல ஒரு நல்ல தேவதைகளோட ஈர்ப்பு சக்தி இருக்கும். நல்ல தேவதைகளோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால அந்த வீட்டுல நேர்மறை சக்தியானது அதிகரிக்கும். அதனால மருதாணி செடி வீட்டுல முடிஞ்சா வளருங்க.
வளர்க்க இடம் இல்லாதவங்க ஒரு தொட்டியில கூட வளர்க்கலாம். நான்லாம் வீட்டில் தொட்டியில தான் வச்சு வளர்த்து கொண்டு வர்றேன். இந்த மருதாணி இலைய சாயந்தரம் தயவு செஞ்சு பறிக்காதீங்க. பொதுவாக எந்த இலையையுமே சாயந்தரம் பறிக்கக்கூடாது. இந்த மருதாணி இலைய ஓசு கொடுக்கறதா இருந்தா, மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கறதா இருந்தா ஈவினிங் டைம்ல கொடுக்காதீங்க. மருதாணி அரைத்தும் சரி, இலையாவும் சரி, சாயந்தரம் பொழுதறங்கி யாருக்கும் கொடுக்காதீங்க. மருதாணியை ஒரு சின்ன கோன்ல நார்த் இண்டியன்ஸ்லாம் அந்த மஞ்சள் குங்குமம் வைக்கிறதோட சேர்த்து அதை கொடுப்பாங்க. அது நல்லது தான். அந்த மருதாணி தானம் பண்ணுவது, அரைத்து கொடுப்பது நல்லது. ஆனா அதை பொழுதறங்கி கொடுக்கக்கூடாது. இந்த மருதாணி விதைய சாம்பிராணியோட வீட்டில் சேர்த்து போட்டோம் அப்படின்னா துஷ்ட சக்திகள் நெருங்காது, தீய சக்திகள் நம்ம வீட்டை அணுகாது அப்படிம்பாங்க. முடியிறவங்க வெண்கடுகு, மருதாணி விதை இதெல்லாம் சாம்பிராணியோட சேர்த்து வீட்டில் வெள்ளி செவ்வாழை தூபம் போடுங்க, ரொம்ப நல்லது. இப்போ இந்த தீபத்தை எப்படி ஏற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வெள்ளி இல்லைன்னா பித்தளை இல்லை செம்பு இதனால் ஆன ஒரு தட்டை எடுத்துக்குங்க. 5 ரூபாய் நாணயத்தை எடுத்துக்குங்க. 5 ரூபாய் நாணயம் தான் வேணும். 5 அப்படிங்கிறது குபேரனுக்கு உரிய எண். அதனால 5 ரூபாய் நாணயத்தை எடுத்துக்குங்க. ஒரு ஏலக்காய் இல்லைன்னா ஒரு கிராம்பை எடுத்துக்குங்க. சுத்தமான அகல் விளக்கு எடுத்துக்குங்க. மஞ்சள் குங்குமம் அதில் வச்சுக்குங்க. இப்போ அந்த பித்தளை தட்டில் இந்த மருதாணி இலையை நல்லா போட்டு பரப்பி வச்சுக்குங்க. நிறைய மருதாணி இலை போடணுமா அப்படின்னா அதெல்லாம் வேண்டியதில்லை. கொஞ்சம் மருதாணி இலை இருந்தாலும் போதும். அந்த அகல் விளக்குக்கு கீழே அந்த மருதாணி இலை இருக்கணும். அதில் போட்டுட்டு அந்த இலைக்கு மேலே 5 ரூபாய் நாணயத்தை வைங்க. 5 ரூபாய் நாணயத்துக்கு மேலே இந்த அகல் விளக்க வைங்க. இந்த அகல் விளக்குல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ அதில் ஊற்றுங்க. இந்த ஏலக்காயோ கிராம்போ அது இருக்கு இல்லையா, அந்த நாணயத்துக்கு அருகில் அந்த நாணயம், மருதாணி இலை, இந்த விளக்கு இது எல்லாம் சேர்ந்து அது மேலே படுற மாதிரி அந்த ஒரு கிராம்போ அல்லது ஒரு ஏலக்காயோ அதை அருகில் வைங்க. இந்த மருதாணி இலை அப்படிங்கிறது நல்ல ஈர்ப்பு சக்தி உடையதுன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ அதில் இருந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். இந்த 5 ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது இன்னும் குபேரனுடைய ஈர்ப்பு சக்தியை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடியது. அதுக்கருகில் இந்த ஏலக்காய் அல்லது கிராம்பு வைக்கும்போது அதீத சக்தி வாய்ந்ததாக மாற்றப்படுகிறது. இந்த விளக்கை இப்போ நம்ம ஏற்றணும் அப்படின்னா நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும், லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.